வணக்கம் ஹலோதோடா. தமிழ்நாட்டில் மதுரையில் பார்த்தோன்னா திருப்பரங்குன்றம் அப்படின்ற ஒரு விஷயம், அது வந்து தீபம் வந்து ஏற்றணும் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அதில் உண்மையாகவே நடந்த சம்பவம் என்னதான் அங்கே இஷ்யூ, அதை பற்றி வந்து கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்குது. நம்மளுடன் தோழர் துரைசிங் அவர்கள் உள்ளார். வாங்க கேட்போம். வணக்கம் தோழர். வணக்கம். உண்மையான அரசியல் தகவல்களை நடுநிலையோடு நின்று மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற எங்களோட இந்த பணி தொடர உங்களோட ஆதரவும் எங்களுக்கு தேவை. தேங்க்ஸ் பட்டன் அல்லது QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களால் முடிஞ்ச நிதி உதவிகளை செஞ்சு நம்ம சேனல் வளர்ச்சிக்கு உதவுங்கள். அதான் தோழர், இப்போ தேர்தல் வந்துட்டாவே ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு மாதிரியான வந்து அரசியல் எடுப்பாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் அங்கே ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. தீபம் ஏற்றுதல், தீபம் வந்து எங்கே ஏற்றணும், ஆல்ரெடி ஒரு இடத்துல வந்து காலகாலமாக ஒரு இடத்துல வந்து தீபம் வந்து ஏற்றிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு இடத்துல புதுசாக வந்து தர்காவுக்கு முன்னாடி தான் நாங்கள் வந்து ஏற்றுவேன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சியெல்லாம் சொல்லி ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. இந்து மக்களுக்கு வந்து ஏற்ற விட மாட்டாங்க அப்படின்னு ஒரு பொய்யான செய்தி வந்து பரப்பி பேசிட்டு இருக்காங்க. இது எப்படி தொடர் நீ பாக்குறீங்க? அங்கே என்ன இஷ்யூ ஆக்சுவலி மெயினாவே? கொஞ்சம் நம்ம முதல்ல வரலாற்று ரீதியாக பார்த்துக்கலாம். வரலாற்று ரீதியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவங்கள பத்தின விஷயத்துக்கு கடைசியா வரலாம். ஏன்னா இவங்கள பத்தின தகவல் நிறைய இருக்கு. இது எப்படி ஒரு திட்டமிட்ட சதி, இவங்க எப்படி வந்து திட்டமிட்டு இதை உருவாக்குறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வரலாற்று ரீதியா என்ன விஷயம் சொன்னா, முருகன் அப்படின்னு சொல்றதுதான் நம்மளுக்கு முதல் ஒரு ஆண் கடவுள், ஆணாதிக்கம் சமூகம் வந்து முதல்ல கொற்றவைக்கு அப்புறம் வந்து ஒரு ஆண் கடவுளா கொற்றவையுடைய மகனா இவனை வந்து கொண்டு வந்து முதல்ல பூசாரியா இருக்கிறது தான் வேலன். நம்ம சங்க பாடல்கள்ல வேலன்றது ஒரு பூசாரி தான். அதுக்கப்புறம் இவர் வந்து ஆண் கடவுளா வந்து வராது. இது வந்து நம்ம வேட்டை சமூகத்திலே வந்தது, நம்ம வேட்டையாளர் சமூகத்திலே. அதனாலதான் அது குறவர்களுடைய கடவுளா. அப்புறம் குண்டு இருக்கும் இடமெல்லாம், குமரன் இருக்கும் இடமெல்லாம், குண்டு இருக்கும் இடம்லாம் சொன்ன இதெல்லாம் அப்படிதான் வந்தது. அப்போ முருகர்ன்றது ஒரு வழிபாடு தான். பின்னாடிதான் அவரை வந்து கொண்டு வந்து நாயக்கர் காலத்துலதான் அவங்கள கொண்டு வந்து அந்த மதத்துக்குள்ள இணைக்கிறாங்க, சைவ மதத்துக்குள்ள இணைக்கிறாங்க. அவங்க வைணவத்துக்கும் சைவத்துக்குமான ஒரு இதை போட்டு மருமக அந்த தெய்வ யானை கொண்டு வந்ததெல்லாம் அப்படிதான். இந்த தெய்வ யானை அடுத்த இதுக்கு கொண்டு வந்ததெல்லாம் இது வரலாற்று ரீதியாவே அப்ப இதோட சம்பந்தப்பட்டுதான் அங்க இருக்கிற விஷயம் கூட. அப்ப அதே போல வந்து இங்க ஏற்கனவே வந்து இருந்த நமக்கு அந்த வழிபாடுன்றது இருக்கு இல்லையா, அது மதமா வந்து இங்க வந்து மாறுதெல்லாம் பின்னாடியே மாறுதுதான். பல்லவர்கள் ஆட்சிக்கு பிறகுதான் மாறுது. அதுக்கு முன்னாடி வந்து இங்க வந்த மதங்கள் என்பது வந்து சமண மதம், புத்த மதங்கள் தான் வந்து இங்க இருந்தது. அதுவும் கலப்பிறகு காலத்துல ஆரம்ப காலத்துல முன்னாடி இருந்த நம்ம சேர சோழ பாண்டியர்கள் காலத்துல கூட அவங்களுடைய இறுதி காலத்துல தான் இருந்தது. ஏன்னா அதுதான் வடக்குல வந்து செல்வாக்கு செலுத்திட்டு. இன்னொன்று, ஒரு மதம் என்பதே ஒரு சமூக வளர்ச்சி அடைந்த பிறகு, ஒரு வர்க்க சமூகம் திட்டவட்டமா வந்த பிறகு அரசனையும் பண்ணையார்களையும் காப்பாற்றுறதுக்காக உருவாக்கப்படுறதுதான் மதம். அப்ப அந்த வளர்ச்சி பெற்ற சமூகங்கள்ல தான் அது இருக்கும். இப்ப சிந்து வெளியில பாத்தீங்கன்னா மதம் இருக்காது, மதம் வந்து இருக்காது. நம்ம கீழடியில கூட இருக்காது. அந்த கீழடி சமூகம் இருந்த காலகட்டத்திலே வடக்குல மதங்கள் உருவாயிடுச்சு. ஏன்னா அங்க வந்து மகத அரசு, மௌரிய அரசு, அது போல அரசுகள் வந்து பெரிய அரசுகள் வந்து உருவாயிடுச்சு. அப்போ அப்படிப்பட்டதனுடைய தாக்கங்கள் இங்க இருந்தது. அப்படி இருந்த வழிபாடுகள் வந்து சமண வழிபாடுகள் வந்து இங்க இருந்தது. சமண வழிபாட்டினுடைய ஒரு தீப இதுதான் அங்க இருந்த உண்மையான தீபத்தூண். ஓ, அப்ப அந்த பண்பாடே நம்ம கிட்ட இல்லையா? முதல்ல நமக்கு கிடையாது. தீபம் ஏற்றுறதுன்றது தீபாவளியா இருக்கட்டும், இந்த இதுவா இருக்கட்டும், தீபம் ஏற்றுறதுன்றது சமணர்களுடைய அதனுடைய வழிபாடு தான். அவங்க யாரு ஆக்சுவலி? அவங்க சமணர்கள் வந்து அந்த மகாவீர் ஜெயந்தி, நம்ம ஜெயந்தி கொண்டாடுறோம், ஜெயந்தி அவங்க தான். கிட்டத்தட்ட புத்தரும் அப்புறம் ஒரே சமகாலம். மகத அரசை உருவாக்குறதுல அவங்க முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. ஏன்னா பிராமணர்கள் வந்து வேள்விகளில் அந்த கால்நடைகள் அழிக்கிறாங்கல்ல, அதை எதிர்த்து தான் உருவாகிறாங்க மகாவீரும் புத்தரும். அதனாலதான் வந்து அந்த உயிரினங்களை அழிக்கிறதெல்லாம் எதிர்த்து இந்த சைவம் ஒண்ணு உருவாகுதே அந்த கட்டங்கள்ல தான். சமணர்கள் தான் சுத்தமான சைவங்களா உருவாகுறாங்க. அப்போ அப்படிதான். ஏன்னா விவசாயத்துக்கு வந்து இந்த கால்நடைகள் தேவை. அப்போ அன்னைக்கு இருந்த பிராமணர்களை எதிர்த்து உருவானதுதான் சமணமும் புத்தமும். அந்த கால்நடைகளை அழிக்கிறதை எதிர்த்து உருவானதுதான் அது. பிராமணர்கள் அப்போ வந்து அன்னைக்கு அந்த காலத்துல கால்நடைகளை வந்து அழிச்சாங்கன்னா அப்ப அவங்க நான்வெஜ் உண்ணாங்களோ? நான்வெஜ் தான் எல்லாருமே உண்டாங்க, சாப்பிட்டாங்க. ஆமா, ஆனா இன்னைக்கு அவங்க சாப்பிடுறது இல்லை. ஆமா, அது இதுக்கப்புறம் எடுத்துக்கிறாங்க. சமணத்துக்கிட்ட இருந்து புத்த மதத்துக்கிட்ட அவங்க பின்னாடி எடுத்துக்கிறாங்க. தன்னை வந்து
உயர்ந்தவனை காட்டிக்கிறதுக்காக விவசாய சமூகம் வருது இல்லையா? ஆமா ஆமா. விவசாய சமூகம் வரும்போது கால்நடைகள் அழிக்கிறது தப்புன்ற ஒரு கருத்தியலை உருவாக்கிறார். ஏன்னா விவசாய சமூகம் வந்தாலே மாடு சாப்பிடக்கூடாது, ஏன்னா மாடு வந்து விவசாயத்தில் ஈடுபடுறது, அதனால அது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அது அசோகர் இன்னும் ஒரு படி மேல போய் மீன் பிடிக்கிறதே நிறுத்திடுறார். அவங்க கூட விவசாயத்துக்கு போகணுன்றார், மீனவர்களை பறவைகளை இது பண்ணக்கூடாதுன்றார். அசோகர் வந்து ஒரு கோடிக்கு போறாரு, அந்த கல்வெட்டுகள்லாம் இருக்கு. அப்போ இதுல இருந்து எடுத்தவங்க தான். அப்போ அந்த சமணத்தினுடைய இது வந்து இங்க இருந்தது. அப்போ அதனுடைய விளக்க தூணாந்து தான் பின்னாடி வந்து இந்த இதுவா மாறுது. அது மாறி அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதுல ஆதாரங்கள் பாத்தீங்கன்னா நாயக்கர்கள் ஆட்சியில கூட அந்த தீபத்தூண் அனுமார் போச்ச இதெல்லாம் இருக்கு. ஆனா வந்து முருகனுக்காக வந்து தீபம் ஏத்துற ஒரு இதெல்லாம் இல்ல அப்ப முதல்ல கிடையாது. ஆமா, இவனுங்க தான் உருவாக்குறது. பின்னாடி வந்து இவனுங்க கார்த்திகையினுடைய ஒரு 6 இதனுடைய இது அப்படின்லாம் கொண்டு வரும். இன்னொன்னு சமணர்கள் கிட்ட இருந்தா அந்த தீப விழா மக்கள் கிட்ட அது இருக்குது, மக்கள் கிட்ட தீபம் விழான்றது இருக்குது. அப்ப இது ரெண்டு தான் கலக்குது. அது ஒவ்வொரு காலகட்டங்களை கடந்து வருது. அதுக்கப்புறம் விநாயகருடைய வழிபாடு வருது. நரசிம்ம பல்லவனுடைய விநாயகரை கொண்டு வந்த பிறகு அப்ப உச்சி பிள்ளையார் கோயில் அங்க உருவாக்கப்படுது. விநாயகர் யாரு கொண்டு வருது? இப்ப நரசிம்ம பல்லவன் வாதாபி கொண்டான்னு சொல்றாங்க. அவன் புலிகேசிய வந்து கொன்று அந்த நகரத்தை அழிச்சிட்டு அங்கிருந்து வரும்போது விநாயகரை வந்து அவன் தான் விநாயகர். அதான் இப்ப என்ன சொல்லுங்க, விநாயகரும் முருகனும் வந்து அண்ணன் தம்பின்னு சொல்லியிருப்பாங்க, தமிழ்நாட்டில் மட்டும் தான் சொல்லுவாங்க, இங்க உள்ள சொல்லுவாங்க. ஆனா நீங்க நார்த்ல பார்த்தோன்னா அந்த மாரி இருக்காது. விநாயகர் பார்த்தா ஒரு தனி ஒரு இது அவரு அப்படின்னு பேசுவோம். ஆமா, விநாயகர் வந்து வேற இதெல்லாம் கதைகள் இருக்கும். ஆனா உண்மையிலே விநாயகர்ன்றதெல்லாம் யாருன்னா இதனுடைய அடையாளங்கள் இதெல்லாம். இப்ப கணபதி அப்படின்னா கணங்களின் அதிபதி. அப்ப கணபதினா அவங்க யானையை வழிபாடு கொண்ட கணங்கள், பழங்குடிகள். அவங்க எரியை மூஞ்சூரை வந்து தோக்கடிக்கிறதுனால அதை வாகனமா மாத்துறாங்க. முருகனே அப்படிதான். முருகனே சேவலை வழிபடக்கூடிய இனக்குழுக்கள். நீங்க இப்ப கூட போங்க, நீங்க கோண்டுகள் எல்லாமே அவங்க ஒரு விலங்குகளையோ பறவைகளையோ அவங்களுடைய இதுவா தெய்வமா கொண்டாடுவாங்க. அந்த இறைச்சி உண்ண மாட்டாங்க, அதை கொண்டாடுவாங்க. அப்ப முருகனு கூட சேவலை வந்து இது கொண்ட தலைவன். அவன் வந்து மயிலையும் பாம்பையும் வந்து அடக்கிறான், அந்த இனக்குழுக்களை அடக்கிறான். அதனுடைய அடையாளங்கள் தான். அப்ப அப்படிதான் கணபதி கூட ஒரு பழங்குடிகளுடைய இதுதான். யானை இது இவனுங்க வந்து அதை எடுத்துக்கிறாங்க. அங்க இனக்குழுக்கள் வந்து மராட்டியத்துல கொண்டாடிட்டு இருந்த இனக்குழுக்களுடைய இதை வந்து பிராமணர்கள் எடுத்துக்கிட்டு அது இன்னைக்கு இந்துத்துவா விஷயமா மாத்துறாங்க. முன்ன வந்தது வேற, முன்ன பிள்ளையார் தான். இந்த இதெல்லாம் நமக்கு இந்த விநாயகர் அதெல்லாம் தெரியாது. எனக்கு என்ன கூட இன்னும் அந்த விநாயகர் அந்த சொல்லே வராது. இப்ப எங்க காலத்துல பிள்ளையாருன்னு தான் சொல்லுவோம், பிள்ளையார் சக்தின்னு தான் சொல்லுவோம். விநாயகர் சக்தி எல்லாம் எனக்கு சொல்லவே தெரியாது. பிள்ளையார் சக்தி அந்த கோயில் கூட பாத்தீங்கன்னா உச்சி பிள்ளையார் கோயில் தான். உச்சி பிள்ளையார் அப்போ வந்த ஒரு வந்து பிள்ளையார் அப்படின்ற வழிபாடு வந்து இவங்களுடைய பல்லவர் காலத்திலேயே வந்து வருது. அதுதான் அது எல்லாத்தையும் வந்து பிராமணர்கள் பின்னாடி தான் படிப்படியாக இணைக்க. பிராமணர்களுடைய வேலையே அதுதான், எல்லாத்தையும் ஒன்றுங்கிணைக்கிறது வேலை தான் அவங்களுக்கு. அதுக்கு ஒரு இதை கொடுக்கணும், இதை கொடுத்து தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கிறது தான் பிராமணியத்தினுடைய முக்கியமான அம்சம். அப்ப இதுல உச்சி பிள்ளையார் கோயில் கட்டப்பட்ட பிறகு உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போகுது. ஏன்னா அந்த இது கூட அந்த தீபம் ஏத்துற முறை வந்து அங்க போகுது. ஆமா, ஏன்னா அது மேல இருக்குது. அந்த உச்சி பிள்ளையார் கோயில் மேல கட்டப்படுது. அதாவது கீழே வந்து முருகர் கோயில், நடுவுல வந்து தீப இது, மேல வந்து உச்சி பிள்ளையார் கோயில். அப்ப உச்சி பிள்ளையார் கோயில்ல வந்து ஏத்தனதா இருக்கு, பக்கத்துல இருக்கு தர்கா வந்து இந்த பக்கம் இருக்கு. அதாவது உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு கீழே இருக்குது, கீழே இருக்கு, நடுவுல இருக்குன்னு சொல்லலாம். மலைக்கு நடுவுல இந்த பக்கம் அது இன்னொரு மூலை. இன்னொரு மூலை உச்சி பிள்ளையார் கோயில்ல வந்துதான் ஏத்தப்பட்டு கொண்டு இருக்குதுன்றதுக்கு ஆதாரம் சொல்றோம் இல்லையா? அது வந்து 100 வருட ஆதாரம். எப்படின்னு சொன்னா 1921 ஒரு வழக்கு போடுறாங்க, அது 24 தீர்ப்பாங்க. அங்கேயே வழக்கப்படி எங்க ஏற்றப்படுதோ அங்கே ஏற்றட்டும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 11 முறை நீதிமன்றங்கள் தீர்ப்பு சொல்லி அங்கேயே ஸ்டேட்டஸ் கோ. 2017 தான் கடைசி. 2017ல 14 சிங்கிள் பெஞ்ச், ஹைகோர்ட்டினுடைய சிங்கிள் பெஞ்ச் சொன்ன தீர்ப்பை எதிர்த்து இவங்க மேல போறாங்க. அந்த சுப்பிரமணியன்றவர் போறாரு. 17ல 2 பேர் கொண்ட பெஞ்சு இதுதான் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு சொல்லி, இதுதான் விஷயம். 94ல போடுறாங்க, அப்பயும் வந்து அது மறுக்குது. 95ல போடுறாங்க, அப்பயும் மறுக்கிறாங்க. 96ல வரும்போது சொல்றாங்க, நீங்க இந்த வருஷத்துக்கு வந்து நீங்க இது பண்ணுங்க, அதே இடம் தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ 11 முறை இந்த 100 ஆண்டுகள் என்னுடைய நீதிமன்ற தீர்ப்புகளே கூட
அதாவது மக்கள் பாதுகாப்பு கருதி கரெக்டாக சொல்றாங்க. ஆமா, கரெக்டா. ஆனா இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜி சுவாமிநாதன் அவரோட சொன்ன தீர்ப்பு வந்து யாருக்கு சாதகமா இருக்கு? இல்ல, உண்மையிலே அவர் வந்து ஒரு RSS ஒண்ணு. ஏற்கனவே 2 பேர் கொண்ட பெஞ்ச் வந்து தீர்ப்பு சொன்ன பிறகு இவர் வந்து அதை வந்து எடுக்கவே கூடாது. 2 விதத்துல எடுக்கக்கூடாது. ஒண்ணு, இவர் RSS உடைய விழாக்களை கலந்துகிறார், அது ஒட்டிய மத சம்பந்தமான இருக்குதுனால தார்மீகமா எடுக்கக்கூடாது. ஹெச்ராஜோட மீட் பண்ணாரு, சந்திக்கிறாரு, போட்டோ எடுக்கிறாரு, விழாக்களே கலந்து நான் இந்த பிராமண அப்படின்லாம் பேசுறாரு. அப்போ இவர் வந்து கலந்து எடுக்கக்கூடாது. ஆனா இவர் ஏற்கனவே கரூர்ல அந்த பிராமணர்கள் சாப்பிட்ட இலைகள்ல மற்ற சாதியினர் உருளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு சொன்னவர் இவரு. ஆமா, கேட்டா வந்து ஆகம விதி அதெல்லாம் பண்ணி. அது மட்டும் இல்ல, அந்த 2 பேர் பெஞ்சு இதே போல வந்து மறுத்துருது. ஆனா இவரு சிங்கிள் பெஞ்ச் எடுத்து சொல்றாரு. திருப்பி ஹைகோர்ட்டுக்கு போய் இவரை கண்டிக்குது. நீ எப்படி வந்து நீ சொல்லலாம், 2 பேர் பெஞ்சை மீறி சொல்லலாம் கண்டிக்குது. அப்ப இவர் ஒரு விதத்துல அதை எடுத்தது தப்பு. 2வது, சட்ட ரீதியா 2 பேர் பெஞ்சு தீர்ப்பு சொன்ன பிறகு இவர் எடுக்கக்கூடாது. அவசரமா எடுத்து அது ஒரு தனிநபருக்கு எப்படி கொடுக்கலாம்? அது வந்து தவறு இல்லையா? நீ தனிநபர் போய் ஏத்துன்னு எப்படி சொல்லலாம்? நீ வந்து கோயில் நிர்வாகத்தை கூட சொல்லலாம். கோயில் நிர்வாகமே வரல, அறநிலையத்துறைக்கே நீ வரல, அவங்க பதில் வரல, நீ வழக்கையும் அவசரமா முடிக்க. அறநிலைத்துறை கூட கேட்கல, நாங்க இந்த கேஸ் சார்ந்த விஷயம் சார்ந்து கேட்கல, ஏதோ ஒரு 3வது 3rd பர்சன் அவர் போட்ட வழக்கில் தான் இவர் சொல்லிக்கிறாரு தீர்ப்பு. அதே மாதிரி 100 ஆண்டுகளா வந்து காலங்காலமா பார்த்தோன்னா அந்த உச்சி பிள்ளைலாம் தீபம் வந்து ஏற்றப்படுது. சமணர் காலத்துல தான் இங்க வந்து கீழே ஏற்றப்படுதுன்னு சொல்றாரு. சார் மேபி அப்படி வரலாறு வழியா பார்த்தா கூட இங்க தான் நீங்க ஏற்ற சொல்லணும். அதை மாறா விட்டுட்டு தர்காக்கு பக்கத்துல ஏற்றணும், அங்க ஒரு தூணை வச்சு சொல்றாங்களே, அதோடைய நோக்கம் என்ன? உண்மை அதான் 2 இருக்குதோட. இவனுங்க வந்து தீபத்தூன்னு சொல்றதே தப்பு. இந்த புதிய தலைமுறைகளை திட்டமிட்டு வந்து அவன் தீபத்தூன்னே குறிப்பிடுறான். ஆமா ஆமா, அது பார்க்க புதிய தலைமுறை இருக்கிற பெரிய சேனல்கள்ல மற்ற சேனல்கள்லாம் அவங்க சேனல்கள். அதான் இது பார்க்கும்போது தெரியுது, இது ஒரு கல்லு மாரி தான் இருக்கு. இதுல போய் எப்படி எண்ணெய் ஊத்தி எப்படி இது வந்து என்ன விஷயம் சொன்னா 1802ல என்ன பண்றாங்கன்னு சொன்னா 2ல இருந்து 80 வரைக்கும் இந்தியா முழுக்க கிரேட் ட்ரைகோனாமெட்ரியல் சர்வே அப்படின்னு எடுக்கிறாங்க, GTS. அதுதான் மேப், இன்னைக்கு இருக்கிற மேப் அப்ப எடுத்ததுதான் 1802ல இருந்து. அப்ப எங்கிருந்து எடுக்கிறாங்கன்னா மலை உச்சிங்க, கோட்டை உச்சிங்க, உயர்ந்த மேடைங்க, இங்க இருந்து என்ன பண்றாங்க, ட்ரைஆங்குலேஷன் சர்வே பில்லர் அப்படின்னு நிறுவுறாங்க. அளவெடுக்கிறதுக்காக நிறுவுதான் திரிகோண நிலையம். அது பேரு திரிகோண நிலையம். இப்படி எல்லா இடத்துலயும் அமைக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல இவங்க அமைச்ச இடம் வந்து மதுரையிலே உயரமான இடம். ஏற்கனவே இருக்கிற அந்த மலைகள்லாம் இருக்கு, அதை விட இது உயரமான இடம். இங்க இருந்து எல்லாமே வந்து தெரியும். அதுவே நீங்க பாத்தீங்கன்னா அந்த பில்லர்லயே மேல வச்சுதான் சர்வே பண்ணிருக்கிறாங்க. அது போல பரங்கிமலையில இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில எடுத்துக்கிட்டீங்கன்னா பரங்கிமலையில இருக்கு. அப்போ உலகம் இந்தியா முழுக்க அப்படி வந்து பண்ணிதான் இந்தியாவே அளக்குறாங்க. இந்தியாவே அளந்து உருவாக்கப்பட்டது. அது வந்து ஒரு திரிகோண அது திரிகோண பில்லர், திரிகோண நிலையம். அது இது இவங்க கூட சர்வே பில்லர். இவங்க இந்த அரசு தரப்புல இருந்து கூட சரியா பதில் கிடையாது, சரியா பதில சொல்ல மாட்டாங்க. என்ன விஷயம்னா, ஏற்கனவே தீபத்தூண் எத்தனை போய் காட்டலாம், தொலைக்காட்சியில எத்தனை போய் காட்டலாம், இதானா தீபத்தூணு, இதுலதானா இதான் தீபத்தூண் பேரு. இங்க ஏத்தாமதான் மேல இருக்கிற உச்சி பிள்ளையார் கோயில ஒரு நாள் ஏத்திட்டு இருக்காங்க. அந்த தீபத்தூணை கூட காட்ட மாட்டாங்க அரசுல. அதான் அவங்களுக்கே தெரியல, தெரியல அவங்களுக்கு, அது தோன்றது இல்லை. இது வந்து இது திரிகோண நிலையம், ஏற்கனவே அளவீடு எடுத்த நிலையம். அது சர்வே எல்லையோ எல்லாம் கூட கிடையாது. அதனாலதான் இவங்க தேவையில்லாத வாதம் வைக்கிறாங்க. இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி, RSS, இந்த பிஜேபி கட்சிகள் வந்து காலங்காலமா ஏற்றக்கூடிய ஒரு இடம் இருக்கு தீபம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இங்கதான் ஏத்தணும் அப்படின்ற ஒரு உள்நோக்கம். ஏன்னா இவ்வளவு நாள் அந்த பிரச்சனை இல்லை, அந்த பகுதி மக்களுக்கு அந்த பிரச்சனை, அந்த இஷ்யூ இல்லை. அவங்க போய் சாமி கும்பிடுறாங்க, இங்க போறவங்க சாமி கும்பிடுறாங்க. ஆனா இப்ப இந்த நேரத்துல இது எப்படி வெளியே பேசப்படுதுன்னா, இந்துக்களுக்கு தீபம் ஏத்த இந்த திமுக அரசு வந்து விட மாட்டேங்குது. கோர்ட்டே சொல்லிடுச்சு, திமுக அரசு வந்து இந்துக்களுக்கு எதிராக வந்து நிக்குது. அப்ப இந்துக்கள் யாரையும் உங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, அப்ப யாருக்கு ஓட்டு போடணும் மாறாங்கன்னா பிஜேபி போடுங்க அப்படின்னு மாதிரி சோசியல் மீடியாவில் பேசுறாங்க. இவங்களோட உள்நோக்கம் தான் என்ன இருக்குது. இதுல என்ன விஷயம் சொன்னா, இவங்களுக்கு ஒரு பிளான் இருக்கு. அவங்க வெப்சைட் போனீங்கனாலே பார்க்கலாம். அதாவது இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலங்களும் எந்த தர்கால பாபர் மசூதி இடிச்சது போல தர்கா பிரச்சனைகளை எங்கெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 300க்கு மேற்பட்ட தர்காக்களை திட்டமிட்டு இருக்கிறாங்க. மதுரையில வந்து 2 தர்காக்களை அப்படி திட்டமிட்டு இருக்கிறாங்க. ஒன்னு கோரிப்பாளையம் தர்கா, இன்னொன்னு திருப்பரங்குன்றம் தர்கா.
அப்போ இவங்க நோக்கம் என்னன்னா, இவங்க தீபத்தூண்ல வந்து ஏத்த சொல்றது இவங்க நோக்கம் கிடையாது. தீபத்தூண் அங்க இருக்கு. அந்த தீபத்தூண்ல ஏத்த சொல்றது நோக்கம் கிடையாது. திரிகோண பில்லரா இருந்த ட்ரையாங்கல் பில்லரா அலக்கத்துக்கு இந்த பில்லர்ல தான் ஏத்தணும்ன்றாங்க. இந்த பில்லர்ல போய் எண்ணெய் ஊத்தியதுன்னா தீபம் ஏத்த முடியுமா? அதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதான் சரி. அந்த பில்லருக்கும் அந்த கோயிலுக்கு எவ்வளவு தூரம் பக்கமா இருக்கா? இல்ல கோயில் வந்து சரி தர்கா 50 மீட்டர் பக்கம் தான். சோ அங்க பக்கத்துல ஏத்தனா அங்க ஒரு கலவரத்தை உண்டு பண்ணலாம். சோ அப்படின்ற நோக்கத்தை தான் பண்றாங்க. ஓகே. அப்ப அதுதான். அப்ப இவங்க திட்டமிட்ட சதி அது. திட்டமிட்ட சதி நீண்ட காலங்களா பல ஆண்டுகளா இதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ராமகோபாலன் காலத்துல இருந்து, இந்து முன்னணி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல இவங்களுடைய நோக்கம், கோர்ட்டுடைய நோக்கத்துல ஜிஆர் சாமிநாதன் அது வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்ன்றதுல இப்ப கோர்ட்டே தானே பெரியாரே சொல்லுவார்ல, நீ திட்டங்கள் எல்லாம் போட்டு நீ வந்து அரசியல் அதிகாரத்துக்கு வரும்போது நீதிமன்றம் முழுக்க வந்து பாப்பாடுங்க உக்காந்துப்பானுங்க, அவன் தான் எல்லாத்தையும் தீர்மானிப்பான்றது இன்னைக்கு கரெக்டா இருக்கு. இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்திலே எல்லாத்தையும் அவங்க தான் தீர்மானிக்கிறானுங்க, உயர் நீதிமன்றத்திலே அதான் தீர்மானிக்கிறானுங்க. ஏன்னா இவங்க மேல்முறையீடு போறதே பயமா இருக்குது. மேல்முறையீடு போய் அதான் செய்வானுங்கன்றது தான் பயமா இருக்கு. இப்ப சிக்கலே அதான். சோமநாதன் அவர்கள் வந்து இதை சொல்லிட்டாரு. ஜட்ஜ்மெண்ட் சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா பாதுகாப்புக்கு படைக்காக மத்தியில இருந்து வந்து வர வச்சுக்கிறாரு, சிறப்பு படைன்னு சொல்லி அவங்கள கொண்டு வந்து நிப்பாட்டி போலீஸுக்கு எதிராக நிப்பாட்டி இங்க ஒரு பெருங்க, அதாவது நீங்க வந்து கொண்டு போய் வந்து ஏத்த வைங்க, விலக்கு ஏத்துங்க அப்படின்றாரு. இது ஒரு ஜட்ஜு, அதாவது பாதிக்கப்பட்ட பக்கத்துல நீங்க தான் நீதி சொல்லணும் ஒரு ஜட்ஜு. ஆனா ஒரு ஜட்ஜு இந்த மாதிரி ஒரு நீதி சொல்லாருன்னா நம்ம அதை எப்படி பார்க்கலாம்? அது இல்ல, அதான் இவங்க வந்து ஒரு பாசிசத்தினுடைய அரசியல் முழுக்க அவங்களுக்கு ஆயிடுச்சு. அதான் நீங்க நிர்மலா சீதாராமன் இருக்காங்கல்ல, அவர் கணவர் தெளிவா சொல்றாரு. அதாவது அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த அனுமன் சேனா, இந்த ராமசேனா, அந்த நிறைய சேனாக்கள் வச்சுருந்தாங்கல்ல, அது போல இப்ப எலெக்ஷன் கமிஷன் சேனா, நீதிமன்ற சேனா அப்படின்றதெல்லாம் இது பிஜேபியினுடைய விங்குகளா மாறிடுச்சு. நீதிமன்றங்களே வந்து இவங்களுடைய ராமசேனா, அனுமன் சேனா மாதிரி நீதிமன்ற சேனாவே வந்து பிஜேபியினுடைய விங்கா மாறிடுச்சு, ஆர்எஸ்எஸ் விங்கா மாறிடுச்சு. அப்போ பாசிஸ்டருடைய உண்மையான அம்சமே என்னன்னா, இப்படி எல்லா அரசு எந்திரத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்ததுதான் அவங்களுடைய நோக்கம். ஆனா இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? எதுவும் இல்லாம தெளிவா வந்து அவங்களுடைய பொருளாதார கொள்கைகளை நிறைவேற்றணும். நேற்று வந்து புடினோட வந்து முழுக்க எல்லா ஒப்பந்தங்களும் போட்டிருக்கிறாங்க. அணு உலையை கொண்டு வருது எல்லாமே வந்து ஒரு ஆக்கப்பூர்வமானது எதுவுமே கிடையாது. பெரும்பாலும் எல்லாம் முதலாளிகளுக்கானது தான். அப்ப இதுதான் வந்து காரணம். அப்ப நீதிமன்றத்துல என்னன்னா, இதுல இவங்க செப்பரா நிக்கணும். வெளியில பேட்டி எல்லாம் கொடுக்குறாங்க, அந்த போலீஸ் எல்லாம் தடுத்துட்டாங்க, பிரச்சனை இல்லை. இவங்க என்ன பண்ணிருக்கணும்னா, 17 பெஞ்சு ஏற்கனவே டபுள் பெஞ்சு சொல்லிச்சு, சிங்கிள் பெஞ்சை நாங்க ஏத்துக்க மாட்டோம், சட்டப்படியே தப்பு அப்படின்ற ஒரு ஆங்கிள் மட்டும் ஸ்டபனா நிக்கணும். நின்று போலீஸை கூட அதை எதிர்கொள்ள வச்சிருக்கணும். அவங்களுக்கு வந்து நாங்க அப்பீல் போறோம் 144 இப்படிலாம் போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 144 போடலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா அதை மெயின் பண்ணணும். அதை மெயின் பண்ணாம இவங்க வந்து அவங்க கேட்கறதுக்கு அவங்க வேலையை தான் டைவர்ட் பண்றது தான் வேலையை. எச்ராஜா தெளிவா சொல்றான், அயோத்தியில வந்து தூக்கி வச்ச மாதிரி இதையும் வந்து தர்காவை வேற எங்கன்னா வச்சுக்கோ அப்படின்னு அவன் தெளிவா சொல்றான். ஆமா. அது மட்டும் இல்லாம அவரு நடிச்ச ஒரு படம் ஒண்ணு இருக்கு. அந்த படத்துல போஸ்டர்ல ஒண்ணு இருக்கு, டிசம்பர் 6 வந்து அயோத்தி மட்டுமல்ல அப்படின்றாரு. அப்ப தமிழ்நாட்டுல வந்து ரிலீஸ் பண்ண ஒரு படத்துல அந்த மாதிரி போடுறாரு. அப்ப இன்னொரு கலவரம், அதாவது இன்னொரு அயோத்தியா மாரி ஒரு கலவரத்தை பண்ணணுன்றாரோ? ஆமா. அப்பயும் மதுராவுக்கு திட்டமிட்டாங்கல்ல, திட்டமிட்டு தானேங்கிறாங்க. கிருஷ்ணனுடைய பிறந்த இடம் சொல்லிட்டு மதுரால அதே போல வந்து திட்டமிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து அதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்க நோக்கம் வந்து தமிழ்நாட்டுல மட்டும் 300 தர்காக்கள் திட்டமிட்டு இருக்கிறாங்க. ஆமா, திருச்சியில தான் அதிகம், மதுரையில 2, கோரிப்பாளையம், திருப்பரங்குன்றம். இதெல்லாம் இவங்களுடைய திட்டமிட்ட ஒரு அஜெண்டா. திட்டமிட்ட அஜெண்டா வந்து இவங்க வந்து கலவரங்களை உருவாக்கணும், ஒரு இதன் மூலம் அதிகாரத்தை கைப்பற்றி நாம வந்து நம்மளுடைய அவங்கள சார்ந்த முதலாளிகளுக்கு, அவங்க யாரு ஏஜென்ட் ஆகுறாங்களோ அம்பானி அதானி போன்றவங்களுக்கு இங்க அப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து பிளாட் போட்டு விற்கணும்ன்றது தான் அவங்களுடைய நோக்கம். அதான் இப்போ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா அங்கே உள்ள மக்கள், பகுதி மக்கள் பார்த்தோன்னா இந்த மாதிரி வர ஆட்கள் வந்து ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெயன்றாங்க. அதே மாதிரி துணி கூட பார்த்தா காவி துணி போட்டுருக்காங்க. முருகனை பார்க்க வரவங்க எதுக்கு அந்த துணி போடுறாங்க, நாங்கள் வந்து பச்சை துணி தானே போடுறோம், இந்த மாதிரி அந்த பகுதி மக்களே சொல்றாங்க. அது நம்ம எப்படி பார்க்கலாம்? அது அதாவது இந்து மதம்ன்றது பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தது தான். இங்க வழிபாடு தான், இந்த முருக வழிபாடு தான் இது. இந்த முருக வழிபாடுக்கு ராம ரவி குமாருக்கு என்ன சம்பந்தம் இருக்குது?
ராம ரவிக்குமார்னா அவன் கட்டாம வைணவனா தான். ஆமா, ஆமா. அவங்களுக்கும் வந்து அவன் பெருமாள் வழிபாடா இருக்கணும், இல்லைன்னா வந்து அவன் ஆர்எஸ்எஸ் காரன்றதுனால ராமர்னு சொல்லுவான். ராமர் ஒண்ணு இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. அப்ப அதனாலதான் அந்த மக்கள் பாத்தீங்கன்னா 2 விதத்துல பாக்குறாங்க. நீங்க பேட்டிகள் எடுக்கிற மற்ற சேனல்கள் எல்லாம் பேட்டி எடுக்கிற பாத்தீங்கன்னா அது ஒரு இதுவே இருக்கு. நான் கூட அனுப்பி வைக்கிறேன். இவங்களை அரெஸ்ட் பண்ணி வேன்ல ஏத்துறோம்னா சுத்திக்கிற மக்கள் கை தட்டுறாங்க. அப்ப அதுதான் உண்மையான மக்கள், உண்மையான தமிழ்நாட்டு மக்கள், தமிழ் பேசக்கூடிய மக்கள், தமிழ் கடவுளை வணங்கக்கூடிய மக்கள் அவங்க. ஆமா. அது மட்டும் இல்லாம வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா நேற்று வந்து பந்த் அறிவிக்கிறாங்க, கடைகள் அடைப்பு மூட சொல்லி. ஆமா, கடை வியாபாரிகிட்ட கேட்கறாங்க. அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, எல்லாம் வெளியாளுங்க. இவங்களும் சொல்லிட்டே போறாங்க கடை அடைங்கன்னு. ஒருத்தர் கூட இவங்களை சட்டம் பண்ணல. அப்ப கலவரம் பண்றது வெளியிருந்து வந்த ஒரு இவரே வந்து இந்த இவரு வந்து எழுமலையை சேர்ந்தவர். அங்கிருந்து 50-60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஊர். திருப்பரங்குன்றத்துக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இன்னொன்னு அவர் முருக வழிபாடு கொண்டவரும் கிடையாது. தெளிவா தெரியும். முதல்ல இந்துன்னு சொல்றது ஏமாத்து வேலை. பிரிட்டிஷ்காரன் சொன்னதை வந்து இவங்க பிடிச்சிட்டானு. அதான் சங்கராச்சாரிய சொல்றாருல்ல, பழைய சங்கராச்சாரிய, பிரிட்டிஷ்காரன் நமக்கு நல்லது செஞ்சாங்க, இந்துன்னு வந்து அவன் வந்து பதிவு பண்ணனா நம்மளுக்குள்ளே ஆட்சி இருந்திருப்போம். ஏன்னா இன்னைக்கும் வந்து வைணவர்லயே வடகலையா தென்கலையான்னு இன்னும் காஞ்சிபுரத்துல இன்னும் சண்டை, ஒவ்வொரு வாட்டியும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. வடகலையா தென்கலையான்னு சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப சைவத்துல என்ன சைவம்னு 1000 பிரச்சனை வரும். இதுதான் வந்து விஷயம். ஏன்னா நம்மளுடைய அடிப்படை வழிபாடுகள் வந்து சிறுதெய்வ வழிபாடு, அம்மன் வழிபாடு, முருக வழிபாடுன்றது வேற. இதுக்குள்ள வந்து இவங்க வந்து இந்த தெய்வானை அது இதெல்லாம் கொண்டு வந்து விநாயகர் அண்ணன்லாம் கொண்டு வந்தா கூட ஃபார்ம் பண்ணா கூட அது வந்து பெரிய பாதிப்பு. ஆனா அப்படி பண்ணா கூட அந்த வழிபாடு அவங்க வந்து ஏத்துக்குது. இப்ப எந்த ஒரு பார்ப்பனர் வந்து பார்த்தோன்னா வேல் குத்துற மாரி இருக்குதா, காவடி குத்துக்கிற மாரி இருக்கா, யாருன்னா அவங்க யாரும் வந்து பண்ண மாட்டாங்க. தமிழர்கள் பண்றாங்க. தமிழர்கள் பார்த்தோன்னா மலேசியால வாழ்றாங்க. இதே கடவுள் கொண்டு போய் அங்க வச்சு சாமி கும்பிடுறாங்க, வேல் குத்திக்கிறாங்க, அகல் குத்துறாங்க, நிறைய விஷயம் பண்றாங்க. ஆனா பார்ப்பனர் ஏன் பண்றது இல்லை? ஹெச் ராஜா இப்ப பண்றாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமா, ஹெச் ராஜா பண்ணா நாகேந்திரனே வந்து முருக வழிபாடு கிடையாது. அவங்க முருக வழிபாடே பண்ண மாட்டாங்க. அதுலயே அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க, அவங்க ஜாதி வேற. ஆமா, இவங்க எல்லாம் வந்து அங்க முருக வழிபாடுக்கு பெருசா அரவகரான கூட ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதாக்கு ஜெய், பாரத் மாதாக்கு ஜெய்க்கும் முருகர் அரவகரான்றதுக்கு பதில் இப்ப ராம ரவி வர்மா கோவிந்தானு போட்டாங்க கூட பரவாயில்ல, ஜெய் ஸ்ரீராம்ன்றாரு. அதான் இப்ப வந்து சோசியல் மீடியாவில் பேசக்கூடிய இந்த பிஜேபி சங்கிகள் அரசுலாம் சொல்ல, டிஎம்கே பார்த்தோன்னா இந்துக்கு எதிரான கட்சி, இந்து மக்களுக்கு எதிரான கட்சி, இந்துக்களை வந்து தீபம் ஏற்ற விட மாட்டேங்குது, 19 பேசப்படுது. இது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இந்துக்களுக்கு எதிராக தான் அவங்க பண்றாங்களா, இல்ல இந்துக்கு அவங்க இது வரைக்கும் எந்த நன்மை பண்ணலையா, அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல அப்படி இல்ல, அதுல என்ன பிரச்சனைனா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, 2 கட்டாத்தனம், இதெல்லாம் தான் அவங்களுக்கு எதிராக மாறு. அப்ப என்ன விஷயம்னா மத சார்பின்மைன்னா எந்த மதத்தோடையும் அரசு ஊழியர்கள் அரசாங்க இவங்க வந்து பங்கு பெறக்கூடாது. விழாக்கள்ல பங்கு பெறவங்க அரசு ஊழியரா இருக்கக்கூடாது. மதம் சாதி விழாக்கள்ல கலந்து கொள்றவங்க அரசு ஊழியர்களா இருக்கக்கூடாது. அதே போல அரசியல் பிரதிநிதிகளா மக்களா தேர்ந்தெடுக்க பிரதிநிதிகளா இருக்கக்கூடாது. இவங்க 2 கட்டணா செய்யறது இருக்கு இல்லையா, சிறுபான்மையினருக்கு போறது, இதுக்கு பேர் மத சார்பின்மையே கிடையாது. எல்லா மதத்தையும் அரவணைத்து செல்வதுக்கு பேர் மத சார்பான்மை கிடையாது. அது மத சார்பு தான், பொதுவான மத சார்பு, அது அவ்வளவுதானே தவிர அது மத சார்பின்மை. அவங்க ஒருவேளை வந்து பாதிக்கப்பட்ட பக்கத்தில் நிக்கணும்னு பண்றாங்களோ, ஏன்னா வந்து பெரும்பான்மைன்றது வந்து அது வேற. நீ பாதிக்கப்பட்டவங்க நாம போராடுறோம்ல, எல்லாரும் வந்து அந்த இதை வந்து தேசிய சின்னமாக்கணும்னாங்க. நாம வந்து எம்எல் பார்ட்டிஸ் தான் வந்து காங்கிரீட்டா வந்து வச்சோம், நக்சலைட்டுக்கு தான் வச்சோம். அங்க பாபர் மசீத் தான் கட்டணும்னு சொன்னோம். அன்டச்சபிள் ஒன்று இருக்குல்ல. இப்போ வந்து பார்ப்பனர்கள் பொதுவாக வந்து பாய்வுட் அப்படின்னு சாப்பிட மாட்டாங்க, பாய்வுட் பிரசாதம் சாப்பிட மாட்டாங்க. பாய்வுட்னாவே அது ஒரு அன்டச்சபிள் மீது பார்க்குறது பார்ப்பனர்கள் சொல்றாங்க. ஆனால் இந்துக்கள் அப்படி கிடையாது. நம்ம சக இந்துக்கள் போய் நம்ம சாப்பிட்றாங்க, வீட்டில் போய் பழகுறோம், மாமன் மச்சம் தான் வாழ்றோம். அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவங்க அந்த மாதிரி செயல்படுறாங்களா? மேபி வந்து சிறுபான்மை மக்களை வந்து ஒதுக்க விதமாக வந்து இருக்கிறாங்க, அதனால வந்து சாமி கும்பிட்றாங்களோ? இல்ல அப்படி இல்லை தொடர். அவங்க வந்து தெளிவா திரட்டுறாங்க தொடர். என்ன திரட்டுறாங்க, யாரை திரட்டுறாங்கன்னு பாருங்க. அவங்க ஏற்கனவே இங்க இருக்கிற இந்த பண்ணையார் சனாதனம் நாங்க சொல்றோம்ல, பார்ப்பனை சனாதனம், பண்ணையார் சனாதனம். பண்ணையார் சனாதனா கிராமப்புறங்களில் ஆதிக்க சக்திகள், சாதி ஆதிக்க சக்திகள் இன்னும் சனாதனத்தை கட்டி காப்பாத்திட்டு இருக்காங்க. அவங்க வந்து சில கறியை சாப்பிடுவான், சில இறைச்சி சாப்பிட மாட்டான். இந்த பிரச்சனைகள் இருக்கு இல்லையா,
அவங்கள ஈஸியா இவங்க வந்து கன்வின்ஸ் பண்றாங்க. ஈஸியா இப்ப இதுல பாருங்க, இதுல யார் வந்திருக்கிறாங்க பாருங்க, இவங்க திரட்டின ஆளுங்களாம் யாரு பாருங்க, இடைநிலை சாதிகள் தான். நேற்று வரைக்கும் அவனை வந்து கோயில்ல அனுமதிக்காதவன் தான் அவங்களோட போய் சேர்ந்துருக்காங்க. உள்ள வரான். உள்ள விடாம இருந்தவனோட இவங்க போய் சேர்ந்துருக்காங்க. அதாவது கலவரம் பண்றதுக்கு உள்ள போறாங்க. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் இன்கேஸ் உள்ள விட்டாங்கன்னா கருவறைகளை உள்ள விட மாட்டாங்க. யாரு சக இந்துன்னு சொல்லக்கூடிய ஆட்களே. ஆமா ஆமா விட மாட்டாங்க. ஆமா. அப்போ அதே மதுரையில வந்து இது ஒன்று கோயில் நுழைவு போராட்டம்லாம் நடந்திருக்கு. இதே இவங்க வந்து மதிக்கக்கூடிய முத்துராமலிங்கமே வந்து பண்ணிருக்கிறார். கூட்டு போய் பண்ணிருக்கிறார். அப்போ இவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து இது வந்து அந்த தன்மையில திரட்டுறாங்க. இவங்க திரட்டுற தன்மையே வந்து வேற. இடைநிலை சாதிகளை வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் தான் இதுவாகும். இப்போ வடக்குல அப்படி கிடையாது. வடக்குல வந்து கணிசமா வந்து ஆதிக்க சாதிகள் பிராமணர்களே வந்து கணிசமான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. அவங்களையும் தலித்துகளையும் திரட்டுறாங்க, அவங்களையும் வந்து பழங்குடிகளையும் திரட்டுறாங்க. அங்க இங்க என்னன்னா இடைநிலை சாதிகளை திரட்டாம ஒண்ணும் பண்ண முடியாது. பிரச்சனை அதான் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன் வந்து திராவிட கட்சிகளை வந்து நம்ம அசைக்க முடியல அப்படின்னும் போது அவங்க தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. இடைநிலை சாதிகளுடைய இதுவா வந்து திராவிட கட்சிகள் வந்து மாறி மாறி வராங்க. அப்ப அதை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அதுல வந்து தொடர்ந்து அதை சார்ந்தவர்களை வந்து தலைவர்களாக போகிறது வந்து இங்க தொடங்கும் போதே அப்படிதான் தொடங்குறாங்க. அதாவது இப்ப வந்து ஹெச் ராஜா தான் சொல்றாரு, கோர்ட் ஆர்டர் வந்து இது மாதிரி வந்து சொல்லிட்டாங்க, ஏன் கோர்ட்டோட ஆர்டர் வந்து நீங்க பண்ண மாட்டீங்க, இது அரசா? அது வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு படி மேல போய் போலீஸும் கலெக்டரும் சொன்ன செருப்புக்கு ஒரு ஆர்டர் வந்து என்னோட செப்பலுக்கு சமன்றாரு. ஆல்ரெடி வந்து கோர்ட்டாவது மயிராவும் ஒரு உயர்நீதிமன்றமா மயிரா. ஆமா ஆமா. அதாவது அப்படி சொன்னப்பட்ட ஒரு வாய் இன்னைக்கு என்ன சொல்றாரு, கோர்ட்டோட ஆர்டர் மதிங்கன்றாரு. இது எப்படி பார்க்கலாம்? ஆர்எஸ்எஸ்காரன் அப்படிதான் பேசுவாங்க. முழுக்க முழுக்க போய் தாங்க. அவருக்கு தேவையான கோர்ட் வந்து இதா பார்ப்பாரு. இப்ப கேரளாக்கு வந்து எதிர்த்தாங்கல்ல. ஆமா. கோர்ட்ல சொல்லிச்சுல, பெண்கள் உள்ள போலாம் சொல்லிச்சு. இதுல மணிப்பூர் இன்னைக்கு கலவரத்துக்கு காரணமே இது போல நீதிபதியினுடைய தவறான தீர்ப்புகள். பழங்குடிகள் அல்லாதவரை பழங்குடிகள் பட்டியலில் சேர்த்ததுனால வந்த கலவரம். அமித்ஷா வந்து ரிப்போர்ட் பண்றாரு. அமித்ஷாவே நீதிபதியினுடைய தவறான தீர்ப்புனாலதான் இந்த கலவரம், மணிப்பூர் கலவரம்ட்டு அவர் ரிப்போர்ட் பண்றாரு அமித்ஷா. அப்ப இந்த நீதிபதியினுடைய தவறான தீர்ப்புனால தானே கலவரத்துக்கான முயற்சி நேற்று நடந்தது. அந்த ஒரு விஷயத்துல வந்து இவங்க உறுதியா இருந்ததுனால நான் பிரச்சனை இல்லை. கருணாநிதி இருந்தா இது செஞ்சிருக்க மாட்டாரு. ஸ்டாலின் ஏதோ இந்த அளவுக்கு செஞ்சுட்டாரு. ஜெயலலிதா பிரச்சனையே கிடையாது, அடிச்சு துவைச்சு எடுத்திருப்பாங்க. ஏன்னா அவங்க 14 ஜெயலலிதா ஆட்சியில தீர்ப்பானது தான் சிங்கிள் பெஞ்சில். 17 ஆட்சி வந்து எடப்பாடி ஆட்சி. அந்த எடப்பாடி வந்து இன்னைக்கு என்ன அடிமை அவன் விசுவாசத்தை காட்டிக்கிட்டு திமுகவை எதிர்க்கிறான். இது திமுக அண்ணா திமுக பிரச்சனையா இது இல்லை. அதாவது 17 வந்து எடப்பாடி ஆட்சியில வந்து தீர்ப்பது 2 பேர் பெஞ்சத்தோட அதை இவங்க அதான் பேசணும். நாங்க கோர்ட்டை தான் மதிக்கிறோம். போலீஸ் கலெக்டர்லாம் இதை பேச சொல்லியிருக்கணும். நாங்க வந்து கோர்ட்டை மதிக்கிறோம். 2 பேர் கொண்ட பெஞ்ச் 17 அதுதான். அதை மீறி நீங்க வாங்கிடுவாங்க, சுப்ரீம் கோர்ட்ல வாங்கிடுவாங்க, அதோட பெரிய பெஞ்சில் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்றேன். சிங்கிள் பெஞ்சில் வந்து இருக்குதை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு ஓப்பனா பேசணும். ஓகே. அதோட கடந்து இப்ப இது வந்து ஆதரவு குரல் இது வந்து யாரெல்லாம் பண்ணான்னு பார்த்தோன்னா, இப்ப இந்த மாதிரி ஒரு சம்பவம் போயிட்டு இருக்கு. பெரும் கலவரம் வந்து உருவாயிடுமா அப்படின்னு தமிழக மக்கள் மத்தியில ஒரு பீதியும் போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த பிஜேபி அரசு போன்ற செயல்பாடுகள்லாம் பார்த்தோன்னா அப்படிதான் தோணுது. இது வந்து தமிழக அரசு பார்த்தோன்னா 144 போட்டு அந்த கலவரம் வராம நிறைய விஷயம் பண்றாங்க. அதுக்கு ஆதரவு குரலாக பார்த்தோன்னா சீமான் அவர்கள் அவர் கூட சொல்றாரு, அமைதி பூங்கா வந்து கலவரம் ஏற்படுத்துவங்க யாராக இருந்தாலும் வந்து ஒடுக்கணும்னு சொல்றாரு. இந்த மாதிரி நிறைய ஆட்கள் சொல்லும்போது சில கட்சியை பார்த்தோன்னா இப்போ எடப்பாடி அவர்கள், அன்புமணி அவர்கள், இவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, கோர்ட்டோட தீர்ப்பை வரவேற்க, ஏன் அப்படி பண்றீங்க, தமிழக அரசு பண்றது சரியில்லைன்றாங்க. தமிழக அரசு வந்து 144 தான் தப்பு, 140 போடாமல் கோர்ட்டோட தீர்ப்பை என்னன்னு கேட்டு அவங்க கொண்டு போயிட்டு தீபம் பண்ணணும் தானே, ஏற்றணும் தானே அப்படின்னு சொல்றாரு. யாரு? எடப்பாடி சொல்றாரு, அன்புமணியும் அவரும் சொல்றாரு. இவங்க 2 பேரும் அறிக்கை எப்படி சொல்ற பாக்குறீங்க? இல்ல, முதல்ல இவங்களுக்குலாம் அறிவே இல்லை தோழா. இது என்ன பிரச்சனைனா, அந்த விவாதங்கள் மையம் நிறைய திசை திருப்பப்படுது. முதல்ல ஒரு தனிநபர் தீபம் ஏற்றத்துக்கு ஒரு பொது வழிபாடுக்கு எப்படி உரிமை கொடுக்க முடியும்? ஒவ்வொரு 100 பேர் கேட்கறான். 100 பேர் இடத்துல வந்து நான் வந்து இந்த இடத்துல ஏற்றணுன்றேன், அந்த இடத்துல ஏற்றணுன்றான். 100 பேருக்கு அனுமதி கொடுக்கலாமா? ஏன்னா தனிநபர் உரிமை தானே. அப்போ ஒரு தனிநபரை ஏற்றத்துக்கு வந்து முதல்ல எப்படி வந்து அனுமதி கொடுக்க முடியும்? நீ கோயிலுக்கு தான் சொல்லணும், கோயில் நிர்வாகத்துக்கு சொல்லு, நீங்க அதை ஆய்வு பண்ணி சொல்லு. அதுக்கு அப்பீல் இருக்குது, 1008 இருக்குது, இறுதி நடைமுறைக்கெல்லாம் போக முடியாது. இது 100 ஆண்டு கால நடைமுறை.
அப்போ அப்படி இல்லாம தனிநபர்கள் இதுன்றத வந்து இவங்க கவனிக்க மாட்டானுங்க. அது மட்டும் இல்ல, காழ்ப்புணர்வு தான். திமுக ஆட்சியை எதிர்க்கணும், ஒரு எதிரி தன்மையில தான். அந்த பண்ணையார்கள் சொல்றல அந்த குணாம்சம் தான். பக்கத்து காட்டு சண்டை தான் இவங்க அரசியல் இதுவா இருக்கே தவிர உண்மையான மக்களுடைய நலன் அதில் இல்லை. அதான் சொன்ன மாதிரி எதிர்க்கின்ற நோக்கத்தோட கலவரம் நடந்த தப்பு ஓகேன்றாங்களோ, ஒருவேளை கலவரம் நடக்கணும்னு பாக்குறாங்களோ. அதான் அது திமுக மேல பைய போட்டு வந்து ஆட்சியை பிடிக்கணும்ன்றத ஒரு குறுகிய கேவலமான நோக்கம் தான் இருக்குதே தவிர உண்மையில, ஏன்னா இவங்க இதுல டபுள் பெஞ்சு கொடுத்த தீர்ப்பு அதை பத்தி பேச மாட்டோம் எடப்பாடி. உண்மையிலே அண்ணா திமுக காரங்களா வெக்கப்படும். எடப்பாடியுடைய அடிமைத்தனத்துக்கு ஒரு அளவே இல்லாம இருக்கு. முழுக்க சார். ஏன்னா தவழ்ந்து போய் அதிகாரத்துக்கு வந்த ஆள் தானே. அப்போ தினகரன் கூட வந்து ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி பேட்டி கொடுத்தாங்க. சாதி மத இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு தினகரன் கூட பேட்டி. சரி தோழி, இப்ப இதுல வந்து விஜயோட அறிக்கை, ஏன்னா விஜய் இப்பதான் வந்து அரசுக்குள்ள உள்ள வர்றாரு, சமத்துவமான ஆட்சியை கொண்டு வரணும் எல்லாரும் அப்படின்றாரு. அப்ப எல்லாருக்குமான ஒரு ஆளா அப்படி வரக்கூடிய ஒரு விஜய் இதெல்லாம் வரைக்கும் எந்த ஒரு அறிக்கையும் இல்லாம இருக்கு. அவரோட அந்த மௌனம் காத்தல் இது எப்படி பார்க்கலாம்? அமைதியா இருக்கிறாருல. எடப்பாடி, அன்புமணி இவங்க எல்லாம் பார்த்தோன்னா பிஜேபியோட அஜெண்டாவை எடுத்து பேசுறாங்க. அதுதான் பிஜேபி என்ன சொல்லுதோ அதுதான் பேசுறாங்க. அதே தான் விஜயும் பண்றாரோ? இப்ப அந்த இல்ல விஜய்க்கு என்ன பிரச்சனைனா திமுக எதிர்ப்பு தான் பண்ணணும். ஆமா, ஆனா இது பிரச்சனை வந்து மக்கள் பிரச்சனையா இருக்குது. இது சிக்கலை ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்னா அவங்க வந்து இல்ல. ஆனா யார் பக்கம் நிக்கணும் ஒரு இது ஒண்ணு இருக்குல்ல, யார் பக்கம் நிக்கிறீங்க? இப்ப வந்து தனிநபர் தீபம் ஏத்தணும்னு சொல்லக்கூடிய RSS பிஜேபி போன்ற ஆட்கள் பக்கம் நிக்கிறாரா, இல்ல தமிழக மக்கள் பக்கம் நிக்கிறாரா? கலவரம் வராம எல்லா மதம் சமம்னு சொல்லி ஒற்றுமை வாழக்கூடிய மக்கள் பக்கம் நிக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமா, கேள்வி இருக்கு. ஆனா அவங்க சக்திகளுடைய நலன் இருக்கு இல்லையா, அதுல இருந்து தயக்கம் இருக்கு, நிறைய தயக்கம் இருக்கு. அவங்க டக்குன்னு முடிவெடுக்கிற அளவுக்கு அறிவும் கிடையாது. அங்க பெரிய வந்து அது சார்ந்த ஒரு அரசியல் நடத்திட்டு அறிவும் கிடையாது. ஆனா இப்ப அமைதியா இருக்கிறது வந்து அவங்களுக்கு சாதகமாக சப்போர்ட் பண்ண மாதிரி தானே இருக்கு இன்கேஸ். ஏன்னா விஜய் வந்து ஒரு பெரும் பெரும் காட்டுறாரு இனி வரும் அரசியல். இப்ப கூட வந்து நாஞ்சில் கூட இப்ப ஒரு கட்சியில வந்து நினைஞ்சுக்கிறாரு. ஸோ அப்படிங்கும்போது அவருக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, சோசியல் மீடியா போல கமெண்ட்ஸ் இருக்காங்க. இது போன்ற அவர் எதனா ஒரு ஸ்டாண்ட் நிக்கணும் இல்ல, நிக்காம இருக்கிறது அது பிரச்சனை தான், பலவீனம் தான். அவங்க அரசியல் ரீதியா இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. அவங்க கத்துக்கொள்ளாதனுடைய விளைவு, ஏற்கனவே இல்லாதனுடைய விளைவு தான் இந்த மௌனம் தான். அவசரப்பட்டு எதுவும் வந்து சொல்லிடக்கூடாதுன்னு பயப்படுறாங்க. சரிங்க. அதான் இப்ப வந்து நாஞ்சில் சம்பத் அவர் இப்ப வந்து விஜயோட சேர்ந்திருக்காரு, விஜய் என்னோட ஃபேன் அப்படின்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? விஜய் அவருடைய ஃபேன் சொல்லிக்கிறாரு. ஆமா, ரெண்டு பேரும் மாற்றி சொல்லியிருக்காங்க. விஜய் சந்தித்த போது விஜய் என்ன சொல்றாரா, உங்களோட மேடையில் பேசின வார்த்தைகள் ஸ்பீச்லாம் பார்த்து நான் நிறைய முறை வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன், நிறைய வந்து சந்தோஷம், அதாவது நான் உங்களோட ஃபேன் இருக்கிறாரு, இவர் தான் சரி நானும் உங்களோட ஃபேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லாரும் சமம் நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த ஒரு வார்த்தை தான் என்னை வந்து ஈர்த்துது, அதனால தான் நான் அந்த கட்சிக்கு வந்தேன் அப்படின்றாரு. இது எப்படி தோட பார்க்குறீங்க? இல்லை இப்போ நாஞ்சில் சம்பவத்து போன்ற ஆட்கள் வந்து எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. திராவிடம் அவங்களுக்கு அவ்வளவுதான், திராவிடம் பேசக்கூடிய எல்லார்கிட்டையும் இருப்பாங்க, அவங்க அவ்வளவுதான். மற்றபடி வாய் கொஞ்சம் அதிகம், அதனால நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால ஒவ்வொரு கட்சியிலும் முரண்பாடுகள் வருது, அங்கிருந்து வெளியேறுவது, இப்படி மாறி மாறி ரவுண்ட் அடிச்சுட்டு தான் அவருடைய வேலையை. எல்லாருக்கும் மதிமுக, அதிமுக, திமுகலையும் உள்ள சேர்க்காதனால வெளியே இருந்தார் அவர். திமுக சேர்க்கல, வெளியே இருந்து ஆதரவு தெரிஞ்சிருந்தாரு, இவங்க சேர்க்கல, ஆதரவு தெரிஞ்சுக்க. இப்பதான் விஜய் வந்துட்டார்ல, விஜய் வந்து திராவிடம் பேசுறாருல்ல, அங்க அவர் பாட்டு திராவிடம் பேசின்னு இருப்பாரு. அது பிரச்சனை கிடையாது, அது அவங்களும் சுதந்திரம் விட்டுருவாங்க. அவங்களுக்கு அது போல ஆள் தேவை. நாங்களும் திராவிடம் காட்டிக்கிறதுக்கு வந்து நாஞ்சில் சம்பத் போன்ற ஆட்கள் கூட அவங்களுக்கு தேவை. செங்கோட்டையும் போய் ஒன்றும் பேச போறது கிடையாது. இப்போ இவர் வந்து அதை நல்லா பண்ணுவாரு. ஆமா, ஓகே. அடுத்தது வீடியோட இறுதியத்தோட இப்போ சோசியல் மீடியாவில் எப்படி பேசப்படுதுன்னா, இந்துக்களுக்கு எதிராக செயல்படுது, இந்துக்களை வந்து தீபம் ஏற்ற வந்து விட மாட்டாங்க அப்படின்னு ஒட்டுமொத்தமாக ஒரு இந்து ஃபார்ம் பண்ணிடுறாங்க இந்த பிஜேபி சங்கிகள். இது ஒரு வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய நம்முடைய இன மக்கள், நம்மளோட மக்கள், இல்லை இந்து வழிபடுற மக்கள், ஃபாரினில் வாழக்கூடிய மக்கள், அவங்க இது எப்படியோ பார்ப்பாங்க. அவங்களுக்கு பார்க்குறாங்கன்னா ஒரு இந்துக்களை வந்து கோயிலுக்குள்ள வந்து தீபம் ஏற்ற விட மாட்டாங்களா, அப்படி ஒரு விஷயமா பார்ப்பாங்க. அப்போ இந்துக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்களோ அப்படிமே தான் பார்ப்பாங்க. இதெல்லாம் தாண்டிதோட இந்த பிஜேபி RSSோட சூழ்ச்சியை நம்ம எப்படி பார்த்துக்கணும், நம்மளோட தமிழக மக்களே சொல்றேன், நம்ம தமிழக மக்களை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இதை நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி அது வந்து பாதுகாப்பாக இருக்கணும். அதான் இதுல என்ன விஷயம் சொன்னா, நம்ம கிட்ட இங்க வந்து தமிழகத்துல வந்து தமிழ் தேசத்துல இருந்து சில வழிபாடுகள் இருக்கு. சில இந்த வழிபாட்டு முறைகளை
இவங்க வந்து பிராமணிய தன்மைக்கு வந்து மாற்றத்துக்கான முயற்சிகளை வந்து முறியடிக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்ப நாம் தெளிவாக அணிதிரட்ட வேண்டியது என்னன்னா, இந்த பிரச்சனையே முருக வழிபாட்டர்களுக்கும் முருகன் கோயிலுக்கும் இந்த இந்துத்துவ தீவிரவாதிகளுக்குமான பிரச்சனை. இதுதான் உண்மை. இதைதான் நம்ம கொண்டு போனோம். இந்து தீவிரவாதிகளுக்கும் இவங்க 3 முறை வந்து தடை செய்யப்பட்ட அமைப்பு. 3 முறை RSS உலகத்திலே இது போல தடை செய்யப்பட்ட அமைப்பு கிடையாது. இது ஒரு பயங்கரவாத தீவிரவாத அமைப்பு. இந்த அமைப்புக்கும் முருக வழிபாட்டாளர்களுக்குமான பிரச்சனை தான் இது. முருக வழிபாட்டாளர்கள் இவ்வளவு காலமாக வழிபட்டு கொண்டிருப்பதை இவர்கள் வந்து அதை வந்து திசை திருப்பி இந்துக்களுக்கு முஸ்லிமுக்கான பிரச்சனையா மாத்துறாங்க. ஆனா உண்மையிலே அரசு மாத்தான் பொய் சொல்றாங்க. உண்மையிலேயே வந்து இவங்களுக்கு நோக்கம் இருக்குதுன்னா, தீப ஏத்தின தூண்ல தான் ஏத்தணும்னா அது தூண் வந்து கீழே இருக்குது, அதுலதான் ஏத்தணும். அதுலதான் இவங்க வந்து பொய் சொல்றாங்க. என்னென்ன சொல்றாங்கன்னா மீடியால அது யாருக்கும் தெரியாதனால இந்த தீபத்தூண்ல இருக்கிற அடையாளம் எல்லாம் இதுல இருக்கிறதா சொல்றாங்க. ஆமா ஆமா, அந்த திரிகோண பில்லர் பில்லர்ல இருக்கிறதா சொல்றாங்க. அந்த ஆஞ்சநேயர் இது வந்து நாயக்கர்கள் ஆட்சியில வந்து போட்டிருக்கலாம்னு சொல்றாங்க அந்த அடையாளம். அப்ப நாயக்கர்கள் ஆட்சியில போட்ட அடையாளம் எங்க இருக்குது? பழைய அந்த தீபத்தூண்ல தான் இருக்குது. அது முருகன் கோயிலுக்கு மேல இருக்குது. அன்னைக்கு அதான் இருந்திருக்கும் இல்லையா, கோயிலுக்கு கீழே மேல வந்து இது தூணு அப்படிதான் ஏத்திருப்பாங்க. உச்சி பிள்ளையார் கோயில் வந்து பின்னாடி வருது. ஓகே தோழி, அதான் தோழி. இப்போ தொடர்ந்து பார்த்தோன்னா இந்த மசூதி எங்கெல்லாம் இருக்கோ அந்த மசூதிக்குள்ள வந்து ஒரு இந்து கோயில் இருக்கு அப்படின்றாங்க. யார்? இந்த பிஜேபி சங்கிகள் அரசு கண்டிப்பாக இங்கே ஒரு இந்து கோயில் இருக்கும், அது தோண்டி பார்க்கணும் அப்படின்றாங்க. இது தோண்டி பார்க்கணுன்றது நோக்கமே அந்த பாபர் மசூதி அப்படி தான் வருது. பாபர் மசூதி உடைச்சு பார்த்தா அது இந்து கோயில் இருக்கும், ராமர் அங்கே தான் பிறந்தாரு அப்படின்னு விஷயம் தான் பேசப்படுது. இப்படி தொடர்ந்து இப்படி பேசுறாங்களே. இப்போ இங்க ஒரு இந்து கோயில் இருக்குன்னா அந்த இந்து கோயில் பீடி என்ன கோவில் இருந்திருக்கும்? அதாவது இவங்க ஏன் பாசிஸ்டுங்க எப்பவுமே அப்படிதான் கட்டம் வைப்பான். முசோலினி அப்படிதான் கட்டம் வச்சான், ஹிட்லர் யூதர்களுக்கு எதிராக கட்டம் வச்சான். ஏதோ ஒரு பிரிவு உண்மையிலேயே அவங்க அந்த பிரச்சனைகளுக்கு பொறுப்பா இருக்க மாட்டாங்க. அந்த பிரிவை காட்டி இவங்க வந்து மக்களை திரட்டி முதலாளிகளுக்கு சேவை செய்யத்தான் பாசிஸ்ட் கும்பல்களுடைய வேலை. உலகம் முழுவதுதான். இலங்கையில சிங்கள பேர் என்ன வார்த்தை அப்படிதான் வந்து உலகம் முழுக்க. அப்ப இவன் வந்து திட்டமிட்டு முஸ்லிம்களுக்கு எதிராக கட்டமைக்கிறான். ஆனா அது உள்ளுக்குள்ள என்னென்ன இருக்குதுன்னா, அது தலித்துகளுக்கு எதிரானது, பெண்களுக்கு எதிரானது, தொழிலாளர்களுக்கு எதிரானது. இதுதான் உண்மை. ஏன்னா இவங்கெல்லாம் தான் தாக்கப்படுறாங்க, பாதிக்கப்படுறது. இன்னொன்னு இவங்களையும் ஒரு பிரிவினரை திரட்டவும் செய்யறாங்க. இதுதான் இவங்களுக்கு இருக்கிற, அதாவது மக்களை வந்து ஒரு பிரிவினராக அணி திரட்டுறாங்க இதுக்கு எதிராக, மக்களையே வந்து மோத விடுறாங்க. இதுதான் பாசிஸ்ட். அப்போ ஒரு பாசிசத்தினுடைய ஒரு திட்டம் தான். அப்ப இதன் மூலம் நம்ம நிரந்தர அதிகாரத்தில் நாம் இருக்கலாம் அப்படின்னு கருதுறாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி நடக்கிற சூழ்ச்சியில இருந்து மக்கள் கண்டிப்பா பாதுகாப்பா இருக்கணும், விழிச்சுக்கணும். அவங்க நோக்கம் என்ன, அவங்க ஏன் உள்ள வராங்க கண்டிப்பா அதை பார்க்கணும். இல்ல அதுல வந்து அவங்க வெப்சைட்டு போய் பாருங்க, வெப்சைட் வெளிப்படையாவே இருக்குது. அதுல ஒவ்வொரு மாநிலத்துல எங்கெங்க வந்து நாம வந்து தர்காக்களை அழிக்கணும், தர்காக்களை அழிச்சு நாம வந்து இந்து கோயில்களை மீட்டெடுக்கணும்னு அவங்க திட்டம் போட்டு வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல 300, அந்த 300 பேர் 300க்கு மேல இருக்குது. அந்த லிஸ்டும் இருக்குது. மதுரையில கோரிப்பாளையமும் திருப்பரங்குன்றமும் அவங்களுடைய லிஸ்ட்ல இருக்கக்கூடியது. அதுலதான் இப்ப வந்து கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தெளிவா போய் பார்க்கலாம். ஆமா, அதான் இதுல இன்னொரு கேள்வி இருக்கு. இப்ப என்ன சொல்றேன்னா, சில இந்துக்கள்லாம் சில வந்து அறிவில்லாம கேட்கக்கூடிய சில என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட கோயில் தான் மீட்கிறாங்க, நம்மளோட பழைய கோயில் தானே, இந்து கோயில் தானே, அதுல என்ன தப்புன்றாங்க. முஸ்லீம் மன்னர்கள் படையெடுத்து வந்தாங்க, நிறைய கோயிலுக்கு கட்டப்பட்டது. ஆனா சில பேர் கேட்கக்கூடிய கேள்வி, இந்த பிஜேபியோட சங்கியோட சேர்ந்து கேட்கக்கூடிய கேள்வினா, நம்ம பழைய கோவில் தானே, அது மீட்ட என்ன தப்புன்றாங்க. ஏன்னா அப்படித்தானே பாபர் மசூதி மீட்டதுக்கு என்ன தப்புன்றாங்க. பாபர் மசூதி உடைச்சு ராமர் கோயில் கட்டது அது ஒரு இந்துவோட வரலாறு மீட்கப்பட்ட மாரி தானே, இந்த மாதிரி மீட்ட என்ன தப்புன்றாங்க. இது எப்படி பார்க்கலாம்? இல்ல இதுவே முதல்ல தப்பு தோணாது. இல்ல அப்படிதான் கேள்வி கேட்கறேன். அதுக்கு சப்போர்ட் பண்ண விஷயம் என்ன தெரியுமா? ஆமாங்க, எல்லா பாபர் மசூதி கீழே பார்த்தோன்னா அங்க ஒரு இந்து கோயில் இருக்குல்ல, அது மீட்கிற தப்பு கிடையாது இல்லைன்றாங்க. அப்படி மீட்குன்னு பார்த்தா எல்லா இந்து கோயிலுக்கு கீழே இன்னொரு கோவில் இருக்குன்னு தானே, அங்கேயே ஒரு கோவில உடச்சுதான் சொல்ல வர. சமண புத்த மடங்கள் தான் இருந்திருக்கு, சமண புத்த கோயில்கள் தான் இந்த கோயில்கள். இவங்க இந்துன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, இந்துன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அந்த உருவாக்கப்பட்ட கோயில்கள் எல்லாம் அந்த சமணம் புத்த இது மேலதான் உருவாக்கிது. நமக்கு இருந்ததுலாம் கொற்றவை வழிபாடுகள் இருந்தது, முருகருக்கான இது வந்து இருந்தது, அவ்வளவுதான் இருந்தது. மற்றபடி பெரிய கோயில்கள் மதம் என்பதெல்லாம் பின்னாடி உருவானது தான்.
பின்னாடி வந்து நம்ம உருவான இதுதான். அதை வந்து மிஞ்சி போனால் ஒரு 2000 வருஷத்துக்குள்ள உருவான விஷயங்கள் தான் எல்லாமே. அப்போ இதில் நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவன் இந்துன்ற பேர்ல நமக்கு சம்பந்தமே இல்லாத பண்பாடு வணங்கக்கூடிய கடவுள்களை கொண்டு வந்து அவ்வளவு சகோதரன்றான். ஆனா இங்க இருக்கிற முஸ்லிம்கள் யாருன்னு சொன்னா, இங்க இருக்கிற தேவனுக்கும் பல்லனுக்கும் பறையனுக்கும் மாம மச்சானா உறவுல ரத்த உறவுலா இருந்தவன் தான். அவன் வந்து மதம் மாறினவன் தான். அவங்க மதம் மாறு, நம்மளோட இருந்து மதம் மாற, இவன் தான் உறவன். அவன் உறவு கிடையாது. கோயம்புத்தூர் ராஜா உறவு கிடையாது. ஆமா 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 கண்டிப்பா தோழர். இன்னும் முஸ்லிம்ஸ்ல பார்த்தா நீங்க சவுத் சைடு போனீங்கன்னா தமிழ் மட்டும் தான் பேசுவாங்க, உருது பேசுறது அவங்களுக்கு. நான் கூட நினைச்சேன் முஸ்லிம்ஸ்லாம் பொதுவாக வந்து உருது பேசுவோம்னு நான் நினைச்சேன். தமிழ்நாட்டில் இன்னும் சவுத்தில் போனா முஸ்லீம்ஸ் வந்து தமிழ் தான் பேசுவாங்க. இல்ல, உருது கடற்கரை பகுதியெல்லாம் வந்து தமிழ் தான் பேசுவாங்க. தமிழ் முஸ்லீம் இருக்கு. ஆமா, தமிழ் முஸ்லீம். உருது முஸ்லீம்ன்றது வட மாவட்டங்கள், வாணியம்பாடி, ஆம்பூர், மெட்ராஸ், சென்னை, இது போல இருக்கிற பகுதிகளில் வந்து அவங்க வந்து ஆமா. ஏன் சொல்றேன்னா அவங்களாம் நம்மளோட வந்து உறவுகள் தான். நம்ம கூட இருந்து நம்ம என்ன சாப்பிட்டோமோ அதுதான் சாப்பிட்டாங்க, வளர்ந்தது எல்லாம் அதுதான். ஆமா தோழர், அதுதான் வந்து உண்மை. அப்போ இவங்க வந்து 2 விஷயங்களை இது பண்ணிக்கணும். ஒண்ணு, நம்ம பாரம்பரியமா இருக்கக்கூடிய எல்லா வழிபாடுகளையும் அனுமதிக்கணும். ஒண்ணு, தனிநபர் உரிமைன்றது எதுவும் வந்து பொது இதுல வராது. வீட்டை தாண்டி வரக்கூடாது. மதமே வீட்டை தாண்டி வரக்கூடாது. அதுதான் பிரச்சனை. போலி மத சார்பின்படி அவன் ஏன் இவங்களை தாக்குறான்? ஏன்னா இவங்க வந்து அப்படி இல்லைன்றது தான். வீட்டோட மதத்தை வச்சா பிரச்சனை கிடையாது. பொது வழிபாடு பொது வழிபாடா இருக்கும். 2 தவிர வேற எதுவும் நடுவில் இருக்கக்கூடாது, சமூகத்துல இருக்கக்கூடாது. கண்டிப்பா. ரொம்ப நன்றி தோழர், உங்களை நேரம் ஒதுக்கி இவ்வளவு பதில் சொன்னதுக்கு. அடுத்த வீடியோ சந்திப்போம் தோழர்.